Hi guys, welcome to channel Zone 14 Football. ஸோ நம்ம வேர்ல்டு கப் சீரீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லா ஸ்குவாடையும் நம்ம ஒரு நம்ம பார்ட் ஆஃப் வியூவில் ரிவ்யூ பண்ணி எப்படி ஸ்குவாட் இருக்குன்னு பிரேக் டவுன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி 2 கண்ட்ரியை எடுத்து வந்திருக்கோம். அண்ட் இன்றைக்கி பர்டிகுலர் வீடியோ ஸ்பெயினோட ஸ்குவாடை தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு அடுத்தது சட்டையிலே பார்த்துருப்பீங்க ஜெர்மனி வரும். ஸோ கைஸ் நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஸோ ஸ்பெயின் ஸ்குவாடை பார்த்துடலாமா? ஸோ நான் ஒன்று ஒன்றா படிக்கிறேன். நீ என்ன சொல்கிற முடிச்சதுக்கப்புறம் உன் ரியாக்ஷன் என்னன்னு சொல்லு இந்த ஸ்குவாடுக்கு. ஸோ லெட் மீ ஸ்டார்ட். கோல் கீப்பர்லேருந்து ஆரம்பிப்போம். டேவிட் ராயா ஃப்ரம் ஆர்சனல், உனாய் சிமன் ஃப்ரம் அத்லெட்டிக் பில்போ, ஜான் கார்சியா ஃப்ரம் பார்சலோனா. 3 கோல் கீப்பர்ஸ், ஸ்ட்ராங்கான கோல் கீப்பர்ஸ். டிஃபென்ஸ் எரிக் கார்சியா பார்சலோனா, ஐமரிக் லப்போர்ட் அத்லெட்டிக் கிளப், கிரிமால்டோ பயர் லெவர்குசன், குக்குரலா செல்சி, பெட்ரோ போரோ ஸ்பர்ஸ், மார்க் பியூபிள் அத்லெட்டிகோ மேட்ரிட், குபார்சி அகெயின் பார்சலோனா அண்ட் மார்க்கோஸ் லாரன்டே ஃப்ரம் அத்லெட்டிகோ மேட்ரிட். ஸோ டிஃபென்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஸ்பெயின்னாலே மிட்ஃபீல்டு தான். ஸோ மிட்ஃபீல்டுக்கு வருவோம். பெட்ரி ஃப்ரம் பார்சலோனா, ஃபேபியன் ரூயிஸ் ஃப்ரம் பிஎஸ்ஜி, ஜுபிமெண்டி ஃப்ரம் ஆர்சனல், கேவி ஃப்ரம் பார்சலோனா, ராட்ரி ஃப்ரம் மேன் சிட்டி, அலெக்ஸ் பேனா ஃப்ரம் அத்லெட்டிகோ மேட்ரிட், மிக்கல் மெரினோ ஃப்ரம் ஆர்சனல். இது ஒரு ஸ்ட்ராங்கான மிட்ஃபீல்ட். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபார்வர்ட் லிஸ்ட்டுக்கு போவோம். ஃபார்வர்ட்ஸ் ஒயார்சபால் ஃப்ரம் ரியல் சோசிடாட், டேனி ஓல்மோ ஃப்ரம் பார்சலோனா, நிக்கோ வில்லியம்ஸ் அத்லெட்டிக் பில்போ, எரமே பீனோ ஃப்ரம் கிறிஸ்டல் பேலஸ், ஃபெரான் டாரஸ் ஃப்ரம் பார்சலோனா, இக்லேஷியஸ் ஃப்ரம் செல்டா விகோ, விக்டர் முனோஸ் ஃப்ரம் கோசாசுனா அண்ட் லமீன் யமால் ஃப்ரம் பார்சலோனா. ஸோ ஸ்குவாடு படிச்சுட்டேன். உன்னோட ரியாக்ஷன்ஸ் ஸ்பெயின் ஸ்குவாடுக்கு என்ன? ரியாக்ஷன்ஸ் ஓகே. ஸ்பெயின் ஸ்குவாடோட நம்பர் 1 கான்ட்ரோவர்சி நம்ம டைரக்டா இறங்கிடுவோம். ஸோ இந்த ஸ்குவாட்ல ஃபர்ஸ்டே கான்ட்ரோவர்சி. ஓகே, ஆமா, ஃபர்ஸ்ட் இதை பத்தி பேசிட்டு அப்புறம் நம்ம சொல்லுவோம் எப்படி இருக்கு ஸ்குவாடுன்னு. ஸோ ஸ்பெயின் ஸ்குவாடோட ஃபர்ஸ்ட் கான்ட்ரோவர்சி, தேர் ஆர் நோ ரியல் மேட்ரிட் பிளேயர்ஸ், 0. ஸோ கண்டிப்பாக எல்லா மேட்ரிட் ஃபேன்ஸுக்குமே கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருக்கும். பட் ஆக்சுவலாக நீங்கள் மேட்ரிட் ஃபேன்ஸை விட்டு மற்றவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தே ஒன்ட் பி சர்ப்ரைஸ்ட். பிகாஸ் மேட்ரிட் ஸ்குவாட் அவங்களோட மெயின் 11லே ஒரு ஸ்பானிஷ் பிளேயரும் கிடையாது. ஸோ அவங்களோட ஸ்ட்ராங் 11 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஸ்பானிஷ் பிளேயராலையும் உள்ளே நுழைய முடியாது. அண்ட் டெஃபினெட்லி நீங்கள் ஹுட்சன் பற்றி சொல்லலாம் நிறையாவே. பிகாஸ் அவன் ஃபுல்லாகவே நிறைய கேம்ஸ் விளாண்டான், நல்லா விளாண்டுருந்தான், நல்லா ரேட்டிங்ஸ் கூட வாங்கினான். பட் ஸ்டில் அங்கே எடர் மிலிட்டாவை ஃபுல்லி ஃபிட்டாக இருந்தால் ஹுட்சனே பெஞ்சில் தான் இருக்கணும், கரேராஸும் பெஞ்சில் தான் இருக்கணும், மெண்டி ஃபிட்டாக இருந்தால். ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி வேர்ல்டு கப் ஹிஸ்ட்ரியிலேயே ரியல் மேட்ரிட் பிளேயர் இல்லாமல் ஒரு ஸ்பானிஷ் ஸ்குவாட் இதான் ஃபர்ஸ்ட் டைம். டெஃபினெட்லி அன் எம்பாரசிங் மொமெண்ட்னு தான் நான் சொல்லி ஆகணும். பிகாஸ் நம்ம லிவர்பூல் பற்றி பேசினோம், இங்கிலாந்து அவங்க ஸ்குவாடில் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பிளேயரும். பட் இப்போ ரியல் மேட்ரிட் ஆல்மோஸ்ட் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கிளப்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த கிளப்லேருந்து ஒரு பிளேயரும் வரலன்னா இது டெஃபினெட்லி நீங்கள் ஸ்பெயின் மேனேஜ்மெண்ட், அவங்க மேனேஜரு, அந்த ஸ்குவாட் செலெக்ஷன் அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட்டு ரியல் மேட்ரிட் நீங்களே உங்களை பார்த்துக்கோங்க, உங்கள் பிளேயர்ஸை பாருங்கள். நிறையா காசு கொடுத்து பெரிய ஸ்டார்ஸ்லாம் வாங்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெல்லிங்ஹாம் ஃப்ரம் இங்கிலாந்து, எம்பாப்பே ஃப்ரம் ஃப்ரான்ஸுன்ட்டு. பட் உங்கள் ஹோம் க்ரோன் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது? நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் ஏன் ஸ்பானிஷ் பிளேயர்ஸை வாங்க மாட்டேங்கிறீங்க? அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். பிகாஸ் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன், ரியல் மேட்ரிடோட பெஸ்ட் 11 கீப்பர் நீங்கள் லுனின் எடுத்தீங்கன்னா அவன் உக்ரைன், இல்லை கர்ட்வா எடுத்தாலும் பெல்ஜியம் தான். பேக் லைன்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு ஸ்பானிஷ் பிளேயரும் கிடையாது. ஃபெர்லான் மெண்டி ஃப்ரான்ஸு, ரூடிகர் உனக்கு ஜெர்மனி, அப்புறம் எடர் மிலிட்டாவோ பிரேசில். ரைட் பேக் பார்த்தோன்னா ட்ரெண்ட் இங்கிலாந்து, மிட்ஃபீல்டில் 2 பேர் வால்வர்டே உருகுவாயே, பெல்லிங்ஹாமோ திரும்பி இங்கிலாந்து. அண்ட் ரைட் சைடு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உனக்கு ஆர்டா குலர் இருப்பான். அப்புறம் அந்த சைடு 2 பேருமே கிடையாது உனக்கு. ஸோ பிரஹீம் டியாஸ் 2 பேருமே வேற கண்ட்ரிஸ் தான். அண்ட் ஃபார்வர்ட் வினிஷியஸ் அண்ட் எம்பாப்பே, பிரேசில் அண்ட் ஃப்ரான்ஸ். இதுதான் பெஸ்ட் 11 ரியல் மேட்ரிட். ஸோ இதில் ஒரு ஸ்பானிஷ் பிளேயர்ஸும் இல்லாத போது எப்படி நீங்கள் ஸ்பானிஷ் ஸ்குவாடில் ஒரு ஸ்பானிஷ் பிளேயர் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க? ஓகே, அதாவது மொத்தத்தில் நீ ஸ்பெயின் ஸ்குவாடு படிக்கிறதா சொல்லி ரியல் மேட்ரிட் எங்களுக்கு நீ நார் அடிச்சுட்ட. அதுதான் ஃபர்ஸ்ட். ஸ்பெயின் ஸ்குவாட் எப்படி இருக்குன்னு கேட்டாரு கிடையாதுடா, நல்லா இருக்குப்பா நம்ம இல்லை. நீ பார்சலோனாலேருந்து 8 பிளேயர் இருக்காங்க.
ஆர்சனல்ல இருந்து 3 பிளேயர் இருக்காங்க. அது என்ன ஆர்சனல்ல இருந்து 3 பேர், ஆர்சனல்ல இருந்து 3 அத்லெட்டிகோ பேர், மேட்ரிட்ல இருந்து 3 பிளேயர். அப்படி சொல்லு. ஆர்சனல்ல இருந்து 3 பிளேயர்னா ஏன் சொல்றேன்னா ஆர்சனல் வந்து ஒரு இங்கிலீஷ் கிளப்டா, புரியுதா? இப்ப நீ மத்த 3 டீமை பாரு, பார்சலோனா 8 பிளேயர், பில்போ 3 பிளேயர், அத்லெட்டிகோ 3 பிளேயர், மூணுமே வந்து ஸ்பானிஷ் டீம்ஸ். ஒரு சர்ப்ரைஸ் கிடையாது உனக்கு. ஆர்சனல்ன்றது ஒரு இங்கிலீஷ் டீம். ஏன் ஒரு கிறிஸ்டல் பேலஸ்ல இருந்து ஒரு ஜெரமி பீனோ எடுக்கிறாங்க. ஸோ நீ ஒரு ஸ்பானிஷ் கிளப்பா இருந்துட்டு ஒரு ஒரு ஸ்பானிஷ் ஹோம் க்ரோன் பிளேயர் அந்த லெவலுக்கு இல்லாம இருக்கிறது வந்து டெஃபினெட்லி திரும்பி சொல்லி ஆகணும், எம்பாரசிங். கண்டிப்பா. ஆக்சுவலி ஆஸ் அ மேட்ரிட் சப்போர்ட்டராகவே எனக்குமே வந்து அந்த லிஸ்ட்டில் ஒருத்தனுமே இல்லைன்னு பார்க்கும்போது பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. ஏன்னா இது யூஸ்வலாக வேர்ல்டு கப்புன்னு வந்ததுன்னா கண்டிப்பாக 3-4 பிளேயராவது இருப்பாங்க, நிறைய பிளேயர்ஸ் மேட்ரிட்லேருந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. பட் இப்போ பார்த்தோன்னா ஒருத்தனும் இல்லை. பட் இது வந்து கேட்க கூட முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு யாருமே ஸ்டாண்ட் அவுட்டாக லிஸ்ட்லேயே இல்லை. வேணா ஹுட்சனுக்காக கொஞ்சம் பேசலாம், பிகாஸ் வந்து நல்லா பால் பிளேயிங் பிளேயரு அண்ட் நல்ல ஒரு மாடர்ன் டே டிஃபெண்டர்னு. பட் இருந்தாலுமே அது ஒருத்தனுக்காக நம்ம ஃபைட் பண்ண முடியாது. டேனி கார்வாயால் வந்து இன்ஜுரி இல்லைனா டெஃபினட்டாக தலைவன் தான் ரைட் பேக் ஆடி இருப்பான், வேறு யாருமே பெஸ்ட்டு கிடையாது இப்போ இருக்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு. பட் ஆனால் அவனுக்கு இப்போ மேட்ச் ஃபிட்னஸ் இல்லைன்ற ஒரே காரணத்தினால எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அதுவுமே இல்லைன்ற போது ஒன்று தான், ஹுட்சன் மட்டும் உள்ளே வரலாம். மார்க் பியூபிள், அத்லெட்டிகோ மேட்ரிட் மார்க் பியூபிள் எடுக்கும் போது உங்களுக்கு டான் ஹட்சன் எடுக்க முடியாதா? பட் எனக்கு தெரிஞ்சு ஸ்பெயின் மேட்ச் என்ன யோசிச்சிருப்பானா, ஒரு ரியல் மேட்ரிட் பிளேயர் எடுக்கிறதுக்கு நம்ம ஒருத்தனையும் எடுக்காமல் இருக்கலாம். ஸோ தட் நமக்கு வந்து டீம் கெமிஸ்ட்ரி வந்து இதாக அஃபெக்ட் ஆகாதுன்ற ஒரு கான்செப்டில் தான் அவன் எனக்கு தெரிஞ்சு அது பண்ணியிருப்பான். இல்லைனா ஹட்சனோட ஒமிஷன் வந்து கண்டிப்பாக டசன்ட் மேக் சென்ஸ். அதுதான் எனக்கு பொறுத்த வரையும் அதான் சொல்லுவேன். கண்டிப்பா நீ வந்து ஹட்சனை போட்டிருந்தாங்கன்னா யாரும் எதுவுமே கேட்டிருந்திருக்க மாட்டாங்க. பிகாஸ் மேட்ச் ஃபிட்டு, நிறைய கேம்ஸ் ஆடி இருக்கான், நல்லாவும் தான் விளாண்டுருக்கான். அண்ட் சில ரூமர்ஸ் வருது எதனால ஹுட்சனை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஸ்பானிஷ் மேனேஜரும் ஹுட்சனும் வந்து ஒரு கான்வர்சேஷன் வச்சதா சொல்றாங்க. அதுல வந்து ஸ்பானிஷ் மேனேஜர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உன்னோட பால் பிளேயிங் அபிலிட்டிஸ்லாம் வேற லெவல், பொட்டன்ஷியல் வேற லெவலில் இருக்கு, டேலண்ட் அமேசிங்காக இருக்கு, பட் அந்த டிஃபென்சிவ் மெச்சூரிட்டி இன்னும் வரல அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து அஸ் அ ரீசன் ஃபார் எக்ஸ்க்ளூஷனாக சொல்லியிருக்காரு. அதுக்கு அவன் திரும்பி கேட்டிருக்கான், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு, எப்படி டெவலப் பண்ணுறது, எப்படி டீமுக்குள்ளே வர்றது. அதுக்கு ஸ்பானிஷ் மேனேஜர் வந்து ஒன்றும் கிடையாது, நீ கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் அந்த க்ரோ பண்ணி அந்த லேர்ன் பண்ணி இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்தால் போதும். அண்ட் ஆல்சோ அண்டர்-21 வேர்ல்டு கப்பில் ஸ்பெயினை வின் பண்ண வை, அது மாதிரி நிறையா சொல்லியிருக்காங்க. பட் இதெல்லாம் உண்மையா இல்லையா அதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் டெஃபினெட்லி வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம். பட் நீ சொன்ன மாதிரி அந்த ஒரே ஒரு பிளேயர் மட்டும் மேட்ரிட்லேருந்து வந்து அந்த டீம் கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக அடிப்படும். பிகாஸ் ஆல்ரெடி 8 பிளேயர்ஸ் பார்சலோனாலேருந்து இருக்காங்க. இவன் ஒரே ஆளா ரியல் மேட்ரிட் பிளேயரா அங்கே போய், அதுவும் இவனுக்கு வந்து என்ன 20-21 இயர்ஸ் தானே ஆகுது. ஸோ வெரி யங் வேற. அதனால டெஃபினெட்லி அந்த ஒரு விஷயம் அவங்க மைண்டில் இருந்திருக்கும் டீம் செலக்ட் பண்ணும் போது. கண்டிப்பாக. அண்ட் உனக்கு என்னப்பா ஒரே குஷியாக தான் இருக்கும், பார்சலோனாலேருந்து 8 பேர் எடுத்துட்டாங்க, ரியல் மேட்ரிட்லேருந்து ஒருத்தனும் எடுக்கல. அதுவே ஒரு ஹாப்பினஸ் தான். ஒரு மாதிரி ஃபுல் ஃப்ளெஜ்டாக உங்களுக்கு வந்து ஸ்பெயினை வந்து இனிமேல் பார்சா ஃபேன்ஸ் வந்து ஒரு பக்கம் கண் வச்சுருப்பாங்க, ஓகே ஸ்பெயின். பட் இப்போ ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கோம், இப்போ தோத்துட்டாங்கன்னா பார்சலோனா தான் தோத்தாங்க, பார்சலோனா பிளேயர்ஸாக தோத்தாங்க ஈஸியாக சொல்லிட்டு பேசுகிறாங்க. பட் ஆனால் கண்டிப்பாக ரியல் மேட்ரிட் இதாக பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஒருத்தனுமே இல்லைன்ற போது, அதுவும் ஒரு டாப் கிளாஸ் ஸ்பானிஷ் கிளப்லேருந்து ஒருத்தனும் இல்லைன்ற போது, தயவு செஞ்சு நெக்ஸ்ட்டு சம்மர் சைனிங்ஸ்லாம் பண்ணும்போது ஒரு ஸ்பானிஷ் பிளேயராக நிறைய நல்ல பிளேயராக வாங்குங்க. ஏன்னா இல்லைனா கிளப்போட ரெப்ரசன்டேஷனே இருக்காது. யோசிச்சு பாரு, இது வரைக்கும் ஸ்பெயின்லேருந்து டீம் போகுதுன்னா மோஸ்ட்டாக பார்சலோனா பிளேயர்ஸ், ரியல் மேட்ரிட் பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க, மிக்சடாக இருப்பாங்க, ஈக்குவலாக இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து ஒன் சைடடாக பார்சலோனா பிளேயர்ஸ் இருக்காங்கன்னா கண்டிப்பாக நீ பார்த்தோன்னா அவங்க டீம் ஃபுல்லாகவே ஒரு மினி ஸ்பெயின் தான் வச்சுருக்காங்க. இந்த சைடு ரியல் மேட்ரிட் பார்த்தாங்கன்னா ஒரு ஃபாரின் லெவன் வச்சுருக்காங்க. ஸோ ஆர்கியூவே பண்ண முடியாது எக்ஸப்ட் ஃபார் டான் ஹட்சன். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு ஸ்குவாட் பர்ஃபெக்டாக தான் எடுத்திருக்காங்க. ஸோ யோசிக்க வேண்டியது ரியல் மேட்ரிட் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான். டெஃபினெட்லி நீ சொல்றது கரெக்ட் தான். பிளேயர்ஸை வாங்குறது ரியல் மேட்ரிடுக்கு ஈஸி தான், காசு இருக்கு, யாரை கேட்டாலும் வந்துடுவாங்க. ஸோ டெஃபினெட்லி ஸ்பானிஷ் பிளேயர்ஸ் டார்கெட் பண்ணலாம். பட் அதை தாண்டி வந்து பார்சலோனாலேருந்து நீ ஏன் 8 பேர் வந்தாங்கன்னு கேட்டினா, அவங்களோட அந்த லாமாசியா அகாடமி தான். நீ எல்லா பிளேயருமே எடுத்துப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபென்ஸில் குபார்சியா இருக்கட்டும், மிட்ஃபீல்டில் பெட்ரி காவியா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அந்த அகாடமிலேருந்து வந்து அந்த ஒரு டீம் கெமிஸ்ட்ரி பற்றி அவங்க வந்து வருத்தமே பட தேவையில்லை. ஏன்னா சின்ன வயசு வந்து டீனேஜர்ஸாக இருக்கிறதுலேருந்தே வந்து அவங்க அதே மாதிரி விளாண்டு அந்த ஃபிலாசபி கீழே விளாண்டு
விளையாண்டு பழகி அப்படி தான் வராங்க. ஸோ ரியல் மேட்ரிட் அவங்களோட அகாடமியை தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக வச்சுக்கணும். பிகாஸ் 2 சீசன் ஆச்சு ட்ராஃபி அடிக்காமல். ஃபார் அ கிளப் லைக் ரியல் மேட்ரிட் அது வந்து ரொம்பவே வந்து ஒரு மோசமான ரெக்கார்ட் தான். ஸோ எப்போதுமே ஒரு ட்ரை ஸ்பெல் இருந்துச்சுன்னு வையன், டெஃபினெட்லி அகாடமிக்கு தான் நீ ஃபஸ்ட்டு போய் ஆகணும், வேற வழியே கிடையாது. அதுவும் இப்போ ஜோசே மொரினியோவை தான் வந்து மேனேஜராக கொண்டு வராங்க. இட்ஸ் ஒன்லி அ ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன் ஒன்ஸ் அகெயின். ஸோ இது வந்து ஃபியூச்சருக்கான மேனேஜர்னு நீ சொல்ல முடியாது. பட் ஸ்டில் இப்போதைக்கு என்ன பண்ணலாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு மொரினியோ கொண்டு வராங்க. டாப் டிசிஷன். பட் அதோட சேர்த்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக அவங்களுக்கு வந்து அந்த அகாடமியை திரும்பி எப்படி நம்ம டாப் பிளேயர்ஸ் அங்கேருந்து கொண்டு வரது அப்படின்னு பார்க்கணும் அவங்க. கண்டிப்பாக. அண்ட் முக்கியமாக ஒரு இன்க்ளூஷன் நீ மிஸ் ஆச்சுன்னா ஃபெர்மினோட இன்ஜுரினால் அவனால் வர முடியாமல் போயிடுச்சு. இல்லைனா மிட்ஃபீல்டில் ஃபெர்மின் லோப்பஸும் டெஃபினட்டாக இருந்திருப்பான். அப்படி இருந்திருந்தால் 9 பார்சலோனா பிளேயர்ஸ். ஸோ யோசிச்சு பார்த்துக்கோ. இத்தனைக்கும் பார்சலோனா இப்போ ஸ்பெயின் 11லே எத்தனை பார்சலோனா பிளேயர்ஸ் இருக்கலாம்ன்றதுக்கு பாசிபிலிட்டி நீ லைனப்ஸ் நீ பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. ஸோ கீப்பரை விட்டுரு, அவனுங்க உனாய் சிமனுக்கு தான் போவாங்க. டிஃபென்ஸ் நீ பார்த்தனா ஹை சான்சஸ் குபார்சி அண்ட் இப்போ சென்டர் பேக்ஸ் எனக்கு தெரிஞ்சு என்னடா பியூபிள்லாம் டெஃபினட்டாக ஆட வைக்க மாட்டாங்க. லப்போட்டா, பெட்ரோ போரோ, கார்சியா, குபார்சி. பெட்ரோ போரோ ரைட் பேக், சாரி. அப்போ லப்போர்ட், கார்சியா, குபார்சிக்குள்ளே தான் 2 சென்டர் பேக் ஆட போகிறாங்க. ஸோ குபார்சி அண்ட் எரிக் கார்சியா ஆடுறதுக்கே நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டு பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? பெட்ரி அண்ட் காவி மிட்ஃபீல்டில் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? 4 ஆயிடுச்சா? அப்புறம் நீ அட்டாக்குள்ளே போனோன்னா ஃபெரான் டாரஸ் இருக்கான். ஃபெரான் டாரஸ் வாய்ப்பு இல்லை, யமால் தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீக்கோ வில்லியம்ஸ் அந்த சைடு ஆடுவான். சென்டரில் ஒயார் சபால் ஒரு கேப்டன் ஃபிகர் இருக்கார். ஸோ கண்டிப்பாக ஒரு 4-5 பேர் விளாண்டுருவாங்கடா பார்சலோனாலேருந்து. சப்லேருந்து வரவங்களும் பார்சலோனாவை தான் இருப்பாங்க. ஓல்மோ இருக்கான், ஃபெரான் இருக்கான். ஸோ இது வந்து ஆக்சுவலி ஆஸ் அ கிளப் ஃபார் பார்சலோனா மேஜர் அச்சீவ்மெண்ட். அவங்க கிளப்லேருந்து ஒரே கிளப்லேருந்து 8 பேர் ஸ்பெயின் டீமில் இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு தனி கெத்து தான், ஒத்துக்கிறேன். ரியல் மேட்ரிட் ஃபேனாக பார்க்கும்போது கொஞ்சம் என்னடான்ற மாதிரி இருக்குது. பட் இதுதான் ஃபேரான டிசிஷன். பிகாஸ் அவங்க நல்லா விளாண்டாங்க இந்த சீசன் ஃபுல்லாக. ப்ளஸ் ஈச் அண்ட் எவ்ரி பிளேயர் டிசர்வ்டு கண்டிப்பாக. அண்ட் முக்கியமாக நான் வந்து ஸ்பெயின் மேனேஜர்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். அதாவது நீ கோல் கீப்பிங் வந்து ஜான் கார்சியாவும் விட்டுருவ, டேவிட் ராயாவும் விட்டுருவ, உனாய் சிமனை தான் நீ போடுவேன்னு தெரியும். எனக்கு என்ன தான் புரியலன்னா, டேவிட் ராயா அங்கே 3 வருஷம் தொடர்ந்து கோல்டன் குளோவை வாங்கிட்டு இருக்கான். அவனால தான் ஆர்சனல் வந்து டைட்டிலே அடிச்சுது. ஓகேயா? இன்னொரு பக்கம் ஜான் கார்சியா பார்சலோனாவுக்கு ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸ் போட்டுட்ருக்கான். இப்பயும் நான் உனாய் சிமனுக்கு தான் போவேன் நீ போனனா நியாயமா தான்? இது நியாயமா? கண்டிப்பா கிடையாது. நீ என்கிட்ட கேட்டேன்னு உனாய் சிமன் வந்து எனக்கு 3rd சாய்ஸ் கோல் கீப்பர் தான் ஸ்பெயினுக்கு. ஃபர்ஸ்ட் டேவிட் ராயா ஒரு ஜான் கார்சியா தான். 2 பேருமே வந்து இந்த சீசன் வந்து வேற லெவல் பர்ஃபார்மன்ஸஸ். ஸோ அதுவும் டேவிட் ராயாலாம் 3 வருஷமா கன்சிஸ்டண்டாக பண்ணிட்டு இருக்கான். ஸோ என்ன கேட்டினா நான் டேவிட் ராயா தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அந்த கோலில். பிகாஸ் நீ வந்து உனாய் சிமன் வந்து நீ அவன் லீக் இந்த சீசன் பார்த்தா கூட அவன் டாப் 10 கூட முடிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஃபார்மில் தான் இருக்காங்க அவனோட கிளப்பு. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது டெஃபினெட்லி வந்து உனாய் சிமனை ப்ரிஃபர் பண்ணக்கூடாது. பட் இதோட இன்னும் ஒரு கான்ட்ரவர்ஷியல் டிசிஷன் நான் சொல்கிறேன். இந்த சிடிஎம்ல வந்து எல்லாருமே ராட்ரி தான் எதிர்பார்ப்பாங்க விளாடுறதுக்கு. பட் என்ன கேட்டனா இந்த சீசன் ஃபார்ம் அண்ட் ஃபிட்னஸ் எல்லாமே பொறுத்து பார்த்தா நான் ஜுபிமெண்டியை தான் ஆட வைப்பேன் அந்த பொசிஷன்ல. நீ என்ன நினைக்கிற அந்த டிசிஷன் பத்தி? நீ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் கேட்டிருந்தானா ஓகேன்னு. பிகாஸ் நான் ஆர்சனல் கேம்ஸ் ரெகுலராக பார்க்கறனால ஜுபிமெண்டி இப்போ ரீசெண்டாக பெருசாக ஃபார்மில் இல்லை. அதான் டு பி ஃபேர், ஜுபிமெண்டி இப்போ ஃபார்மில் இல்லை. அவனே வந்து லாஸ்ட் 2-3 கேம்ஸ் நீ பார்த்தனா பெஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிடிஎம் எங்களுக்கு ரைஸே போதும்னு. பட் ஜுபிமெண்டி ஸ்பெயினுக்கு நல்லா பண்ணியிருக்கான். பட் என்ன கேட்டேன்னா அவனுங்க ராட்ரிக்கு போவாங்களா? ராட்ரியுமே பெரிய ஃபார்ம்லலாம் இல்லை, ராட்ரியுமே அங்கே வந்து ஸ்ட்ரகிளிங்கில் தான் இருக்கான். ஸோ இங்கே வந்து ஜுபிமெண்டி மட்டும் லைட்டாக பெட்டராக இருந்திருந்தா அவனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ கோச்சோட டிசிஷன் தான். பிகாஸ் 2 பேருமே லிட்டரலாக ஒரே நிலமையில் இருக்காங்க. 2 பேரோட ஃபார்மே அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. அண்ட் முக்கியமாக இதுக்கு முன்னாடி வந்து யோசிச்சேன்னா மிக்கல் மெரினோ வந்து ஸ்பெயினுக்கு வந்து டாப் கிளாஸாக பர்ஃபார்ம் பண்ணிருந்தான், ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த பெட்ரி, காவி, ராட்ரி, ஜுபிமெண்டி இந்த டைப் ஆஃப் மிட்ஃபீல்டில் மெரினோ வந்து ஒரு இடத்த பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவன் வந்து ஸ்பெயினுக்கு தயார் பண்ணவன். அண்ட் இப்போ ரீசெண்டாக இன்ஜுரிக்கு அப்புறம் வந்திருக்கான். ஸோ இனிமேல் தான் ஃபார்ம் பிடிக்கணும், அது புரியுது. பட் ஆனால் ஒன்ஸ் கிளிக் ஆயிடுச்சுன்னா மிக்கல் மெரினோ வந்து கோல் ஸ்கோரிங்கில் பஞ்சமே வைக்க மாட்டான். ஸ்பெயினுக்கு அதுவும்
சரமாரியாக தாக்குவான். ஸோ கண்டிப்பாக மிக்கல் மெரினோவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக. அண்ட் இன்னொரு ஏன்னா பார்சலோனால காவி அண்ட் பெட்ரி இருக்காங்க. பட் என்ன கேட்டினா நான் வந்து பெட்ரியை மட்டும்தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். காவி இப்போ ரீசெண்டாக தான் வந்து இந்த சீசனே வந்து 12 கேம் தான் விளாண்டுருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நிறையா இன்ஜுரி இஷ்யூஸ்லாம் இருந்தது. பட் இப்போ கொஞ்சம் திரும்பி கன்சிஸ்டண்ட்டாக விளாட ஆரம்பிச்சிருக்கான். பட் அது வந்து கண்டிப்பாக தட்ஸ் நாட் இனஃப் டு பி இந்த 11ன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் இன்னொரு சைடில் ஃபேபியன் ரூயிஸ் இருக்கும் பிஎஸ்ஜி. ஸோ கரெக்ட். நான் வந்து டெஃபினெட்லி நீ சொன்ன ராட்ரி வர்சஸ் ஜுபிமெண்டி, அட்லீஸ்ட் ஜுபிமெண்டி வந்து அட்லீஸ்ட் ஒரு 2/3 ஆஃப் த சீசனாவது நல்ல ஃபார்ம்ல இருந்தான். ராட்ரி நீ பாதி சீசன் கூட நீ சொல்ல முடியாது. அதுவும் நீங்க லாஸ்ட் கேம்ஸ் நீ உட்கார வச்சேன்னு சொல்லுவ. எதனால உட்கார வச்சாங்க? ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்க 2 CDM வச்சு ஆடினா நீங்க ஜெயிக்க முடியாது. கோல்ஸ் ரொம்ப பிரச்சனையா இருந்தது. ஸோ நீங்க ஒரு CDM வச்சு இன்னொரு அட்டாக்கிங் மைண்டட் பிளேயரை போட்டு ஆடினது பெஸ்ட் டிசிஷன். பட் ஓவராலா நான் வந்து ஜுபிமெண்டி தான் ஆட வைப்பேன். ஜுபிமெண்டி, ஃபாபியன் ரூயிஸ் அண்ட் பெட்ரி என்னோட மிட்ஃபீல்ட் ட்ரியோ. உன்னோட மிட்ஃபீல்ட் ட்ரியோ எப்படி இருக்கு? ஃபேபியன் ரூயிஸ் எந்த அளவுக்கு ஃபார்ம்ல இருக்கான்னு தெரியல. அவங்க யூசியில் அடிச்ச போது செம ஃபார்ம்ல இருந்தான். பட் இப்போ வந்து பிஎஸ்ஜியில் கரண்ட்டாக ஜாவோ நெவஸ், விட்டீனியா அண்டு ஜைர் எமரி தான் ஆடுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபேபியன் ரூயிஸ் பெருசாக இம்ப்ரெசிவ் ஃபார்மில் இந்த சீசன் இல்லைன்ற பட்சத்தில் பெட்ரி டெஃபினட்டாக இருப்பான். பெட்ரி தான் வந்து அந்த மிட்ஃபீல்டோட பாஸு. அண்ட் நீ சொன்ன மாதிரி ஜுபிமெண்டி இருப்பான் டெஃபினட்டாக CDM. அண்ட் இன்னொரு ஸ்பாட்டுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு காவியாக இருக்கட்டும், மெரினோவாக இருக்கட்டும் அண்ட் ஃபேபியன் ரூயிஸ் ஃபைட் பண்ணுவாங்க. அண்ட் மெரினோ இப்போ தான் இன்ஜுரியிலேருந்து வந்திருக்கான். அண்ட் காவி நீ சொன்ன மாதிரி 12 கேம் தான் ஆடி இருக்கான்ற போது ஃபேபியன் ரூயிஸ் ஹேவ் அன் அப்பர் ஹேண்ட். என்ன கேட்டேன்னா மார்க்கஸ் லாரன்டே போட கூட நிறைய வாய்ப்பு இருக்குன்றான். நீ என்ன சொல்கிற? நான் மார்க்கஸ் லாரன்டேவா ரைட் பேக் போட்டுருவேன். பிகாஸ் போரோ தான் இருக்கான். போரோ வந்து ஸ்பர்ஸ்ல இப்போதான் ரெலிகேஷன்லேருந்து தப்பிச்சு வந்தாங்க. அண்ட் ஆல்சோ மார்க்கஸ் லாரன்டே வந்து ஒரு லீடர் ஃபிகரு, பயங்கரமான மென்டாலிட்டி அண்ட் சரியான ஃபார்ம். இந்த சீசன் UCL செமிஸ் வரையும் போயிருக்காங்க அத்லட்டிகோவோட. அண்ட் அந்த ஒரு முக்கியமான கோலுக்கு சரியான அசிஸ்ட் போடுவான் வேற, ஞாபகம் இருக்கா? ஸோ அதெல்லாம் நீ பார்க்கும்போது டெஃபினெட்லி மார்க்கஸ் லாரன்டே தான் ஸ்டார்ட் பண்ணணும். மிட்ஃபீல்டில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் ரைட் பேக் டெஃபினட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். பயங்கர சாலிடாக ஆக்கும் டிஃபென்ஸை. ஸோ அதே மாதிரி தான் வந்து உனக்கு லெஃப்ட் பேக்லேயும் வந்து குக்குரெல்லா ஒரு நல்ல அட்டாக்கிங் ஆப்ஷனாக இருந்தாலும் இந்த சீசன் வந்து ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் நிறையா. ஸோ அங்கே வந்து நம்ம கிரிமால்டோவை தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நீ கேட்ட கொஸ்டின் மிட்ஃபீல்டு. பட் டெஃபினெட்லி மிட்ஃபீல்டில் வந்து பெட்ரி மட்டும்தான் இப்போதைக்கு ஃபிக்ஸ்டாக இருக்கு. ஸோ இன்னும் 2 பொசிஷனுக்கு வந்து ஜுபிமெண்டியும் ராட்ரியும் அடிச்சுக்குவாங்க. இன்னொரு பொசிஷனுக்கு ஃபேபியன் ரூயிஸ். ஆமா கரெக்ட். பட் இதுல நமக்கு அந்த அட்டாக் கிரிமால்டோ இந்த சீசன் டாப் கிளாஸ் சீசன். பயர் லெவர்குசனுக்கு அவன் ஒரு கேப்டன் ஃபிகரா இருந்து ஸ்டார்டிங்ல அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு சாலிட் சீசன் முடிச்சிருக்கான். ஸோ குக்குரெல்லா தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடி ஸ்பெயின். பட் என்ன கேட்டனா இந்த சீசன் கண்டிப்பா கிரிமால்டோ வச்சு தான் வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் பண்ணும். அந்த அளவுக்கு டாப் ஃபார்ம்ல இருக்கான். டெஃபினெட்லி கண்டிப்பாக அக்ரி பண்ணியே ஆகணும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை. கிரிமால்டோ ஒன்ஸ் அகெயின் லாரன்டே மாதிரி அந்த லீடர்ஷிப் வந்து எடுத்துப்பான். அந்த மென்டாலிட்டி வேற லெவல். அண்ட் ஆல்சோ ஃபார்மு கேட்கவே தேவையில்லை. ஸோ ரைட் பேக் லெஃப்ட் பேக் பயங்கர சாலிடாக இருக்கு. ஸோ இதில் இந்த டீமில் வந்து நீ ரொம்ப இதை தாண்டி அந்த 2 ஃபுல் பேக்ஸை தாண்டி கொஞ்சம் சாலிடாக இருக்க பொசிஷன்ஸ்னு பார்த்தா ஃப்ரண்ட் 3 தான். அந்த ஒரு சைடு வந்து உனக்கு எம்மால கேட்கவே தேவையில்ல. நடுவில் வந்து ஓயார்சபால் இருப்பான், பிரச்சனையே கிடையாது. லெஃப்ட்ல வந்து வில்லியம்ஸ் இருப்பான். ஸோ இந்த 3 பேரை தாண்டினா உனக்கு ஃபெரான் டாரஸ் நல்ல ஃபார்ம்ல இருக்கான். பட் வந்து ஒரு சூப்பர் சப்பா நல்லா யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான். உனக்கு ஏதாவது கான்ஃப்ளிக்டிங் தாட்ஸ் இருக்கா? இல்லை இதே 3 பேர் தானா? ஆக்சுவலி திஸ் இஸ் த பெஸ்ட் ஃப்ரண்ட் 3 ஃபார் ஸ்பெயின். ஏன்னா யமால் அண்ட் நீக்கோ வில்லியம்ஸ் யூஸ்வலாக ஒன்றா தான் ஆடுவாங்க. அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அந்த சென்டர் ஃபிகர் தான் அல்வாரோ மொராட்டா ஆடுவான், மாற்றி ஆடுவாங்க. அண்ட் ஒயார்சபால் அவன் வந்து ஈஸை வந்து லெஜெண்ட், கிட்டத்தட்ட லெஜெண்டரி ஸ்டேட்டஸ் வச்சுருவான். ஏன்னா அவன் கிளப்போட கேப்டனு ப்ளஸ் அவன் தான் லிட்டரலாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட் இந்த அட்டாக்கிங் லைன் இருக்கு. கண்டிப்பாக ஒயார்சபால் தான் ஸ்டார்ட் பண்ணுவான். பட் ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது பெஞ்சில். டேனி ஓல்மோ இருக்கான், ஃபெரான் டாரஸ் இருக்கான், இக்லாஷியஸ் இருக்கான். அந்த மாதிரி நிறையா பிளேயர் வந்து இம்பேக்ட் கொடுக்குற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் போது கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்டான அட்டாக். கண்டிப்பாக இது ஒரு அண்டர் ரேட்டட் அட்டாக். ஏன்னா விங்கர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸ்ட்ரைக்கர் தான் இங்கே எப்போதுமே உனக்கு தெரியும் ஸ்பெயினோட ஸ்ட்ரைக்கர்ஸ் எப்போதுமே ஸ்ட்ரைக்கர்ன்ற மாதிரி இருக்க மாட்டாங்க. அந்த ஃபால்ஸ் லைன் விளாட்றவங்க, ட்ராப் ஆகி ஆடுறவங்க, ஒரு மாதிரி
அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரைக்கர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ ஒயார் சபாலும் அந்த மாதிரி தான், நீ ஆல் அண்ட் அவுட் ஸ்ட்ரைக்கர்னு சொல்லிட முடியாது. பட் இதுதான் ஸ்பெயினோட ஃபார்முலாவாக இருக்கும். ஸோ அவங்க வந்து டிபெண்ட் பண்ணுறது ஸ்ட்ரைக்கர்லாம் வச்சு இல்லை, அவங்க மிட்ஃபீல்ட் அண்ட் விங்கர்ஸ் வச்சு இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வேற யாரும் விக்டர் முனியோஸ்னு என்னன்னு தெரியல. இல்ல இதுதான் ஆக்சுவலா அவங்களோட மெயின் கோரா இருக்கும். சரி, நம்ம லாஸ்ட் 2 விஷயத்துக்கு போவோம். இதுல வந்து யாரு உனக்கு வந்து குரூஷியல் பிளேயரா இருப்பாங்கன்னு நினைக்கிற இந்த ஸ்பானிஷ் ஸ்குவாட்ல? இந்த ஸ்பானிஷ் ஸ்குவாட்ல குரூஷியல் ரோல் ஆட போறது டெஃபினட்டா இட்ஸ் கோயிங் டு பி பெட்ரி. பெட்ரி எந்த அளவுக்கு நல்லா ஆடுறானோ ஸ்பெயின் அந்த அளவுக்கு அஹெடாக போவாங்கன்ற இது இருக்குது. பிகாஸ் எல்லாருமே யமால் சொல்லுவாங்க யூஸ்வலாக, பட் பெட்ரியோட ஃபுல் ஃப்ளெஜ்டு கொடுத்தானா ஸ்பெயின் வந்து பிரித்து மேய்ஞ்சிருவாங்கன்றான். கண்டிப்பா டெஃபினெட்லி நிறைய வாய்ப்பு இருக்கு. நானே வந்து யமால் தான் சொல்லலான் இருந்தேன். பிகாஸ் டெஃபினெட்லி இந்த சீசன் வந்து என்னதான் யூசிஎல் செமிஸ்லேயே அவுட் ஆனாலும் அந்த 2 லெக்லையுமே நம்ம பார்த்தோம், செதைச்சிட்டான் அத்லெட்டிகோ டிஃபென்ஸாக. கோல் மட்டும்தான் வரலையே தவிர அந்த ட்ரிப்ளிங்கு அந்த டேக் ஆன்ஸ்லாம் வந்து வெறித்தனமாக இருந்தது. இண்டிவிஜுவலாக எடுத்துகிட்டு போனான். எஸ்பெஷலி இன் திஸ் ஸ்பானிஷ் ஸ்குவாட் எப்போதுமே அவங்க டிஃபென்ஸ் மிட்ஃபீல்டு எப்போதும் பயங்கர சால்டாக இருக்கும். அவங்க அட்டாக் தான் வந்து எங்கேருந்து கோல்ஸ் வரும்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ யமால் மாதிரி அந்த ஃபார்மில் அந்த ஒரு டேலண்ட் உள்ள பிளேயர் இந்த சீசன் வந்து டெஃபினெட்லி க்ரூஷியலாக இருப்பான்னு நினைக்கிறேன். யமால் ஸ்ட்ரைக் பண்ணலைன்னு வையேன், ஸ்பெயினுக்கே கொஞ்சம் பிரச்சனை தான் இந்த சீசன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம போயிடுவோம் ப்ரெடிக்ஷன்ஸ். எவ்வளோ தூரம் போவாங்கன்னு நினைக்கிற ஸ்பெயின் இந்த வேர்ல்ட் கப்பில்? ஆக்சுவலி நீ அந்த ஒரு ஆப் அமிச்சு அந்த பாத்வே அதை நான் இன்னும் வரையும் பார்க்கல ஓப்பன் பண்ணி. ஸோ நீயே சொல்ல அவங்க வந்து குவார்டர்ஸு ரவுண்ட் ஆஃப் 16 யார் ஆட இன்கேஸ் அவங்க ஜெயிச்சாங்க ப்ராபிலிட்டின்னு இருக்கும்ல. ஸோ நான் அதை வச்சு நான் சொல்கிறேன் ஸ்பெயினுக்கான பாத்வே. ஸ்பெயினா எங்கடா என் ஃபோனு காணோம் இப்போ. சரி, பட் நான் வந்து எல்லாம் அந்த பாத்வே எல்லாம் போட்டு பார்க்கும்போது கடைசி வரையும் ஃபைனல்ஸ் வரையும் போற மாதிரி தெரிஞ்சது எனக்கு. ஸோ ஃபைனல்ஸ்ல ஸ்பெயின் வெர்சஸ் போர்ச்சுகல். நான் சொன்னேன் போர்ச்சுகல் வந்து நம்ம போர்ச்சுகல் வீடியோவில் வின் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். ஸோ அவங்க யாரோட வின் பண்ணுவாங்கன்னா ஸ்பெயின் அகெயின்ஸ்டாக தான். பிகாஸ் ஸ்பெயின் என்னதான் இப்போ யூரோஸ் சாம்பியன்ஸாக இருந்தாலும் ஒரு செம ஸ்ட்ராங்கான ஸ்குவாட் எடுத்துட்டு வந்தாலும் போர்ச்சுகல் கிட்ட லைட்டா மிஸ் ஆகுது. ஸோ ஃபைனல்ஸ் வரையும் வருவாங்க. தே வில் பி த ரன்னர்ஸ் அப், சில்வர் மெடலிஸ்ட். ஸோ அதுவே வந்து ஒரு டாப் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும். பட் அதான் நம்ம சொன்ன மாதிரி நிறைய க்ரூஷியலான டிசிஷன்ஸ் இருக்கு அவங்க 11ல் எடுக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ப்ரெடிக்ஷனும் நான் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க டேவிட் ராயை ஆட வச்சாங்கன்னு வையேன், he will be the best goalkeeper of the tournament. அவன் தான் வந்து அந்த கோல்டன் கிளவ் அவார்டை வாங்குவான். பட் அதை அவனை ஆட வைக்கணும். ஆட வைக்கலன்னா எதுவும் பண்ண முடியாது. பார்ப்போம். பிகாஸ் ஆல்ரெடி நீ வந்து எல்லாம் சொல்லுவாங்க டாவிட் ராயா வந்து அவன்லாம் இல்ல, அவன் டிஃபென்ஸ் மிட்ஃபீல்டு தான் காப்பாத்துறாங்க ஆர்சனல். அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த சீசன் ராயாலாம் இல்லைன்னா ஆர்சனல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்கணும் அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் முடிக்கிறதுக்கு. அண்ட் ஆல்சோ ஸ்பெயினும் அதே மாதிரி தான், டிஃபென்ஸ் அண்ட் மிட்ஃபீல்ட் பயங்கர சாலிடா இருக்கு. ஸோ ராயாவை விளையாட வச்சாங்கன்னா அவன் இருக்க ஃபார்முக்கு டெஃபினெட்லி ஸ்பெயினுக்கு வந்து ஒரு டாப் கிளாஸ் கோல் கீப்பர் கிடைக்கும். ஓகே, ஸோ நீ இது போட்டு பார்த்ததில் ஃபைனல்ஸ் வரையும் போயிருக்காங்கன்ற. ஸோ அதனால தான் நான் கேட்டுக்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நான் வந்து நானுமே போன வீடியோவில் போர்ச்சுகல் தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க பாத்வேல இருந்தாங்கன்னா அதுக்கு முன்னாடியே வெளியே போயிடுவாங்கன்றதுக்காக தான் உன்ட்ட கேட்டேன். ஸோ அதர்வைஸ் நீ பார்த்தோன்னா ஸ்ட்ராங்கான ஸ்குவாட். ஸோ நானுமே பிலீவ் பண்ணுறேன் ஃபைனல்ஸ் வரையும் போவாங்கன்றது. ஸோ தே வில் பி த ரன்னர் அப். ஸோ போர்ச்சுகல் வில் பி வின்னர்ஸ். அதான் நேஷன்ஸ் லீக்ல ஆன மாதிரி நம்ம போர்ச்சுகல் ஸ்பெயினை ஜெயிப்பாங்கன்ற இது சொல்லியிருக்கோம். பட் ஃபைனல்ஸ் போகிறாங்கனாலே எனிதிங் கேன் பாசிபிள், உனக்கே தெரியும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு ரேட் பண்ணுறோம் அதாவது அண்ணன் இல்லாமல் நம்ம பார்த்தோன்னா ஸ்பெயினை வந்து நான் ஃபைனல்ஸ் வருன்றேன். ஸோ நான் அந்த அளவுக்கு ஸ்பெயினை ரேட் பண்ணுறனால தான் அப்படி சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஸ்பெயின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் ஃபைனல்ஸ் போவாங்கன்றதுல நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது என்னை பொறுத்த வரையும். கண்டிப்பா எஸ். பயங்கர இப்பவே 2 ஃபைனலிஸ்ட் வந்துட்டாங்க. பட் யா ஐ திங்க் தட்ஸ் இட் இந்த ரிவ்யூக்கு. எஸ், முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு வேற ஏதாவது மிஸ் பண்ணாமா? எல்லாமே முக்காவாசி எல்லாம் கவர் பண்ணிட்டோம். அண்ட் எஸ், எல்லா ஃபேன்ஸுமே நீங்கள் ஃபேன்ஸுன்ற நம்ம ஃபேன்ஸ் கரெக்ட், ஓகே, ஆடியன்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து இந்த ஒரு நேஷ்னாலிட்டி பண்ணுங்கன்றீங்க. ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு எல்லா மெயின் நேஷ்னாலிட்டிஸும் கவர் பண்ணுவோம் 1 by 1. இப்போதைக்கு இங்கிலாந்து
போர்ச்சுகல் கவர் பண்ணியிருக்கோம் அண்ட் ஸ்பெயின் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஜெர்மனியை கவர் பண்ண போகிறோம். ஸோ ஜெர்மனி ஃபேன்ஸ் ஆவலாக இருங்க. நம்ம சட்டையை போட்டு உட்காந்துருக்கேன், கண்டிப்பாக ஜெர்மனிக்காக ஒரு நல்ல ஒரு இது ரிவ்யூ கொடுக்குறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னொரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஆடியன்ஸுக்கு. பிகாஸ் நம்ம 2K ரீச் பண்ணி போயிட்டுருக்கோம் சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இல்லை அண்டு கடவுள் இல்லைனா கண்டிப்பாக இந்த நிலமையில் நம்ம சேனல் இருந்திருக்காது. சும்மா நார்மலாக ஒரு ஹாபி மாதிரி ஆரம்பித்தது வந்து இப்போ சீரியஸாக ஓரளவுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் தான் அது. ஸோ அதனால் எங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன் கிடச்சி நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் இருக்குது. ஸோ நீ என்ன ஃபீல் பண்ணுற? 2K வந்திருக்கு, ஃபேன்ஸ்க்கு ஏதாவது சொல்லணுமா நம்ம ஆடியன்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்? டெஃபினெட்லி நம்ம என்ன நினச்சோம், வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி வந்து வேர்ல்ட் கப் தாண்டி அதுக்குள்ளே வந்து 2K வந்தால் நல்லாயிருக்கும். பிகாஸ் வேர்ல்டு கப்பில் நிறைய கண்டென்ட் வரும், அதில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்கன்னு நினச்சோம் நம்ம. பட் வேர்ல்டு கப்புக்கு 20 நாளுக்கு முன்னாடியே அந்த கோல் ரீச் ஆயிடுச்சு. ஸோ டெஃபினெட்லி தேங்க்யூ கைஸ். அண்ட் இன்ஸ்டாலேயும் நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி டெஃபினெட்லி பிரேசில், அர்ஜென்டினா, ஃப்ரான்ஸ் எல்லாமே வருதுடா. பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில். பட் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நான் மறக்காமல் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வீடியோஸ் ரெகுலராக ரீச் ஆகும். பை கைஸ்.